ஜிவி பிரகாஷ் நண்பரோட இசையில் அவருடைய முதல் படத்தில் அவருடைய விரலை பிடிச்சவன் மகுடம் வரை அவருடைய இசையின் விரலை நான் விடலை. அவருடைய 100வது படம், அதுக்கு மேலேயும் 101, 2, 3, 4, 5, 6ன்னு போய்கிட்டே இருக்குது. அந்த நண்பரை என்னால் மறக்க முடியாது. அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நான் ரொம்ப ரசிப்பேன். நான் அஞ்சலியை எங்கேயும் எப்போதும் படத்துலேயும் அங்காடி தெருவுலையும் பார்த்து ரசித்த ஒரு அஞ்சலி. என்னோட நச்சிந்தி மச்சானை பாட்டுக்கு அவங்க ஆடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நண்பர் விஷால் அவரோட சண்டைக்கோழி 2ல் ஒரு வெற்றி பாடல், கம்பத்து பொண்ணு கம்பத்து பொண்ணு, அது பெரிய வெற்றி. அதில் ஒரு நடிகராக அந்த லைன்ஸ் எல்லாம் ரசித்து ரொம்ப அவர் கொண்டாடினாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு இயக்குனராக அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 அழகாக இருந்தது. முதல்ல ஒரு நடிகர் இயக்குனர் அப்படிங்கிறத விட எல்லோரும் மனுஷராக இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அப்படி விஷால் ஒரு நல்ல மனிதர், நல்ல டெக்னீஷியன். பாட்டு சம்மந்தமாக ரொம்ப பூ போல் ஒர்க் பண்ணார். சிலர் நம்ம பாட்டை எழுதி கொடுத்தோன்னா அந்த பேப்பரை அவங்க பார்க்குற பார்வையே பேப்பர் எரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய அறிவு கூட இருக்கலாம் மேபி. ஆனால் அதுக்காக நாங்கள்லாம் நடுங்கி போய் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நிற்கிற மாதிரி நிற்கிற அளவுக்கு அதை பார்ப்பாங்க. நம்ம பயந்து போயிருப்போம். கடைசியாக புரியாமையே கூட விட்டுட்டு இன்னொரு வருஷன் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மத்தியில் நண்பர் விஷால் திரும்ப திரும்ப அதை கேட்டு ரொம்ப அழகான வரிகளாக அவர் அதில் செலக்ட் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த நச்சிந்தி மச்சானே அந்த படத்துக்கான சுச்சுவேஷன் அது அந்த பார்டரில் நடக்குது, ஆந்திரா பார்டரில் நடக்குது. அவர் கதை சொல்லும்போதே அதில் கொஞ்சம் தெலுங்கு வரிகள் வரணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணார். அப்போ தான் நான் காதல் திருமணம் பண்ணி ஒரு 22 வருஷம் நான் ஆந்திராவில் தான் கல்யாணம் பண்ணேன். காதல் திருமணம். அவங்க தெலுங்கு. அவங்களுடைய உதவி இந்த படத்தில் இருந்தது. இந்த படத்தில் நச்சிந்தி மச்சானே எழுதுறதுக்காகத்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு இருந்தது. நான் விஷால்கிட்ட சொன்னேன், நான் இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெலுங்கில் கூட பாடலாசிரியர் வாய்ப்பு கிடைக்கும் போல இருக்குது. இதில் ஒரு 25% தெலுங்கு வரி வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னோடய மனைவி. அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. விஷால் சாரோட பரிச்சயம் அப்படிங்கிறது எனக்கு தாமிரபரணி படத்திலிருந்து ஆரம்பிச்சிது. இதோ நான் இங்கே இருக்கிற சுரேஷ் சார்லாம் அதில் கோ டைரக்டர்ஸ். அப்போ பார்க்கும்போதே அவரோட எளிமை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. பயங்கர ஃப்ரெண்ட்லியாக பயங்கர ஜாலியாக தான் இருப்போம் அந்த ஷூட்டில். அதுக்கப்புறம் இரும்பு திரை, வீரமை வாகை சூடும், லத்தின்னு தொடர்ந்து பயணித்தாலும் இந்த படம் நடிகர் விஷால் சார் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இன்னொரு அவதாரத்தை, என்னது இப்படி இவருக்குள்ளே இத்தனை நாள் இருந்தானா நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி, அதாவது கூட ஓட முடியாத அளவுக்கான ஓட்டம். இரும்பு திரைப்படத்தில் மொத்தமாக ஒரு 10 நாளோ 12 நாளோ நான் ஷூட்டிங் போயிருப்பேன். கிளைமேக்ஸில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாரு, அது வேற. பட் இது அவர் ஒரு 24 மணி நேரம் இதை தவிர வேறு ஏதாவது சிந்திக்கிறாரா இவர் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஒரு 4 நாள் பார்க்காம இருப்போம். 4 நாள் கழித்து போகும்போது பார்த்தா அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இங்கிருந்து நான் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிப்பார். எப்போ இதை யோசிச்சாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆச்சரியமாயிரும். பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது. அது அவ்வளோ ஒரு உயிரோட்டமாக அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தார், மெல்ல 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 மெல்ல. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனை எப்படி அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுங்கிறது அவர் பக்கத்தில் இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயமா இருந்தது. எதுவுமே ஒரு ப்ரீ பிளான் இல்லாமல் அவர் பண்ணுறதே இல்லை. எடிட் பாயிண்ட் தெரிஞ்ச ஒரு டைரக்டராக இருந்தார். அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது, இவருக்கு தெரியாது எதுவுமே இல்லையாட்டிருக்குது அப்படிங்கிறதே இப்போ தான் தெரிஞ்சது. முதல் ஒரு நடிகராக பார்த்துட்டு இருந்ததை தாண்டி இங்கே ஷார்ட் சொல்லுவார், திடீர்னு இந்த பக்கம் திரும்பி ரிச்சர்ட் இந்த லைட் வேணுமா அப்படிம்பாரு. மாஸ்டர்கிட்டையும் அது மாதிரி. அப்புறம் ஒரு பீரியடுக்கு மேலே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட கொடுத்த சுதந்திரத்தில் நாங்கள் எல்லாருமே, இப்போ ரிச்சர்ட் சாராக இருக்கட்டும், திலீப் மாஸ்டராக இருக்கட்டும், அபிநந்தா இருக்கட்டும், எல்லாருமே ஏப்பா கண்டினியூட்டி இருந்தால் சொல்லுங்கப்பா, இது தோணுச்சுன்னா சொல்லுங்கப்பா அப்படின்னு. ரிச்சர்ட் சார் டைலாக் சரியாக வரலன்னா அவர் ஒரு 1 மோர் கேட்பார், அப்படியா சரி இதா இல்லையா பண்ணிடலாம் அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு சுதந்திரமும் ஒரு குழு அரவணைப்போடவும் கூட்டிகிட்டு போனார். என்னுடைய மானசீக குருநாதர் கண்ணதாசன்
அவரோட சிலை கிட்ட நீங்கள் நைட்டு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என்ன குருநாதா, எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃபீலாகவே இருக்குது, என்ன தான் இட்டு கொடுத்தாலும் திருப்பி ஒன்றில் தான் தொடங்குற போல இருக்க வாழ்க்கை, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினச்சி ஒரு ஃபீல் பண்ணும்போது தான் அண்ணனை மீட் பண்ணேன். அண்ணன் வந்து கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி வந்து டியூனை கொடுத்துட்டாரு, பாட்டு எழுது அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டு அங்கே போய் கேட்கும் போது வந்து நம்மளோட ஃபீல் இருக்காங்க. சினிமா ஒரு மிகப்பெரிய வழி கொடுக்குதுன்னு நினைக்கும் போது தான் நான் எழுதின பாட்டு தான் கலங்காதே கலங்காதே பாட்டு. இந்த பாட்டு கொடுத்த அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா விஎஃப்எஃப் வந்து எப்போ ஒரு படம் பண்ணாலும் எனக்கு ஒரு பாட்டு கொடுப்பாரு. நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு பதில் அண்ணா இப்போது ஒரு செகண்ட் என்னை பற்றி பேசுவார். ஏன்னா அண்ணன் தான் இந்த பாட்டு கொடுத்தாரு. அவர்கிட்ட இந்த மைக்கை தரேன். இவரை விட யாருங்க எழுத முடியும் அந்த மாதிரி ஒரு ஹோப் சாங்? இவருக்கு தான் நீங்கள் கை தட்டணும். எனக்கு இல்லை, நான் ஐம் ஜஸ்ட் அ டூல். இந்த தம்பிங்க இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்தாங்கன்னா சினிமாவில் எங்களை மாதிரி டைரக்டர்கள், எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து சந்தோஷப்படுவோம், அவ்வளோதான். இட் இஸ் அவனோட வெற்றி என்னோட வெற்றி மாதிரி. இன்னைக்கு வந்து இந்த தம்பி வந்து இந்த பாட்டு இல்லை, செகண்ட் ஹாஃபில் ஜிவி இப்போது ரீரெக்கார்டிங் வாசிக்கும் போது ஒரு முக்கியமான பகுதியில் வந்து ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரில். அது தம்பி எழுதியிருந்தாப்புல. அது நான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம வெற்றி விழாவில் நான் அது காட்டிட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். தம்பிக்கு தான் நீங்கள் எப்போவுமே ஊக்கம் கொடுக்கணும். மீடியா நான் ஒரு இயக்குனராக இல்லை, நீங்கள் பார்க்குறீங்க இந்த டேலண்ட் வந்து, இதுக்கு வந்து டேலண்ட் பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ டிசேபிலிட்டி ஆர் லயபிலிட்டி, ஆல்வேஸ் பாசிட்டிவிட்டி. அந்த பாசிட்டிவிட்டி தான் இந்த தம்பிக்கிட்ட இருக்கு. அவன் எப்போவுமே ஜெயிப்பான். தேங்க்யூ. விஷால் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். பாடலாசிரியர் சொன்னாங்க, சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறவங்கலாம் வந்து ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்க முடியாது அப்படின்னு. உண்மையாகவே ரியல் லைஃப்லேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி ஹீரோவாக பார்த்த ஒரு ஆள் வந்து நம்ம தம்பி விஷால். இப்போ மட்டும் இல்லை, காலேஜ் படிக்கும் போதே கூட யார் என்ன கேட்டாலும் எப்போவுமே எதுவாக இருந்தாலும் உடனே முதல்ல வந்து நிற்பார். இஸ் ஆல்வேஸ் அரவுண்ட் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் சம்திங் இன் தேர் லைஃப். அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, என்னை வச்சு ரொம்ப பாசமாக அன்பாக என்னை மேய்ச்சிருக்கார் இந்த படத்தில். லாட் ஆஃப் சீன்ஸ் இஸ் கிவன் மீ அ கிரேட் ஸ்பேஸ். அவருக்கு ஈக்குவலாக அவரு கூடயே இருந்து எல்லா சீன்லேயும் எல்லா ஷாட்லேயும் என்னை கூடயே வச்சு இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காரு. அண்ட் இஸ் கிவன் மீ 2 different லுக்ஸ் இன் த ஃபில்ம் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இது வரைக்கும் நான் நடித்த படங்களில் இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் விஷால். அண்ட் என்ன ஒன்று அப்படின்னா, அவர் எப்போ ஓகே சொல்லுவாருன்றது தான் ரொம்ப பயமாக இருக்கும். இதில் திலீப் சுப்ராயன் என்னை வந்து ஃபைட்லாம் வர பண்ண வச்சுருக்காரு. முதல்ல வந்தோடனே ஃபஸ்ட்டு காலில் விழுந்துருவேன். காலில் விழுந்தோடனே எல்லாரும் மரியாதை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, அது பாசம், அது வேற. இது வந்து பார்த்துட்டாலிங் டூப்பு வச்சு பார்த்துக்கோ, வந்து ஆக்ஷன் டமால் டிமில் 2 அப்படின்னா மூஞ்சியில் மட்டும் காட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு தான் அதெல்லாம் பண்ணுவேன். பட் ஆனால் இதில் வந்து இருந்தாலும் பரவாயில்லண்ணே, ட்ரை பண்ணலாம், அவரே பண்ணுறாரு, நீ ஏன் பண்ணல, அவர் பண்ணுவாருப்பா, அவர் ஆக்ஷன் ஹீரோப்பா, நான் மூஞ்சிலே காட்டிக்கிறேன்னு என்னையும் வர தூக்கி போட்டு சாண்டெல்லாம் போட வச்சுக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் யூ வில் ஆல் லவ் த ஃபில்ம் and you will enjoy it. It's got everything for a good entertaining film and it's got a message in it too also. So I'm sure you will love it and we'll all meet for the success meet. And அவருடைய கட் சொன்னோன்னு ஒன்று வார்த்தை சொல்லுவார், மூவிங் ஆன், கட், மூவிங் ஆன் அப்படின்னாரு. அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதே மாதிரி you will move on as a great director also from now on and life is going to be great for you and let the Lord give you all joy and happiness. Thank you very much for this opportunity.